Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோவில் நம்ம மல்டிப்ளை அரே அப்படிங்கிற ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சம் ஆஃப் அரே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே ஒரு ஸ்கூல் லெவலான பேசிக் ப்ராப்ளம் தான். சரி, இந்த மல்டிப்ளை அரேயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட அரேயில் 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு எனக்கு அரே வேல்யூஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணணும், எடுத்து அதோட மல்டிபிள் பண்ணணும். அதாவது 1 into 2 into 3 into 4 into 5 என்னன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ அந்த வேரியபிளை நான் ஆன்சர்னு வச்சுக்க போகிறேன். ஆன்சர் இப்போது ஆன்சரை ஸ்டார்டிங்கில் என்னென்னு டிக்ளேர் பண்ணலாம்? நான் சம் ஆஃப் தி அரேயில் நான் 0ன்னு டிக்ளேர் பண்ணேன். ஸோ இங்கே நான் இப்போ 0ன்னு டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூ எடுப்பேனா? ஓகே, இந்த வேல்யூ எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறது, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டூ இந்த வேல்யூன்னு போடும்போது 1. அப்போ ஆன்சர் ஆல்ரெடி 0வாக இருக்கா, திரும்ப ஆன்சர் என்னவா வந்துடும், 0ன்னு தான் வந்துடும். திரும்ப 0 கூட இந்த 2 மல்டிபிள் பண்ணும்போது 0, திரும்ப 0 கூட இந்த 3 மல்டிபிள் பண்ணும்போது 0. அப்போ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். அப்போது என்னுடைய இனிஷியல் டிக்ளரேஷன் 0 கிடையாது. இஃப் இட் இஸ் அ மல்டிபிள் ஐ நீட் டு டிக்ளேர் 1. ஏன்னா 1ஓட 1 மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இப்போ 0 கிடைக்காது, 1 கிடச்சிரும். இப்போ என்னுடைய ஆன்சர் ஆல்ரெடி 1. இப்போ நான் இந்த வேல்யூக்கு வரும்போது ஆல்ரெடி கிடச்சிருக்கேன் என்னோடய ஆன்சர் கூட, ஆன்சர் இன்டூ இது என்னுடைய வேல்யூ. ஸோ இப்போ நான் இந்த வேல்யூவில் இருக்க போகிறேன். அப்போ ஆன்சர் ஆல்ரெடி 1 into 2ங்கும்போது இப்போ எனக்கு ஆன்சர் 2ன்னு கிடச்சிரும். அப்போ நான் இந்த வேல்யூக்கு வரும்போது ஆன்சர் இன்டூ 2 தான் ஆன்சர் இன்டூ வேல்யூங்கிறது 3, தட் இஸ் 6. அப்போ 6 தான் இப்போ என்னுடைய கரண்ட் ஆன்சர். அப்போ நான் இந்த வேல்யூக்கு வரும்போது 6 இன்டூ என்னுடைய கரண்ட் வேல்யூ 4, ஆறுனாங்க 24. ஓகேவா? ஸோ அப்போ 24 தான் என்னுடைய ஆன்சர். அப்போ நான் இங்கே வேல்யூக்கு வரும்போது 24 into 5, 24 into 5 எவ்வளோங்க, 120. அப்போது கடைசியாக என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு 120. அதுக்கப்புறம் வேல்யூ இல்லை, அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I less than n, I plus plus. Okay, answer equal to answer multiplied by array of I. Okay, இப்போ லாஸ்ட்டில் ரிட்டர்ன் ஆன்சர். அவ்வளோதாங்க, சப்மிட் பண்ணுவோம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல் guys, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. So I hope you have understood this problem guys. If you have any doubt, please ping me. I will catch up in the next interesting video. Until then, bye bye, take care.